in this experiment பார்த்தீங்கன்னா இது பார்த்தோன்னா ஈனோ சரிங்களா, ஈனோ ப்ளஸ் லெமன் சரிங்களா. இப்போது இதை ரெண்டு வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இன்றைக்கி பண்ணியிருப்போம். சரி, அதுக்கு முன்னாடி வீட்டில் ஈனோ வச்சு பண்ணும்போது பலூன் எப்படி வந்து அந்த எம்டியாக இருக்கிற பலூன் அந்த ஈனோ போட்டனாக்கும் உள்ள தண்ணியில் போட்டனாக்கும் எப்படி ஆகுதுன்னு பார்த்துருப்போம். அதை உங்கள்கிட்ட முடிவு விட்டுறேன். அதே மாதிரி இப்போது இதில் இந்த லெமன் சரிங்களா, இது வந்து சிட்ரிக் ஆசிட். இப்போது பாருங்கள், இப்போது இந்த ஈனோ போடுறேன். ஈனோ போடுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி இது வாட்டர், என்ன ஆகுது பாருங்கள். ஈனோ போட்டுனாக்கும் அதாவது அதுக்கப்புறம் பாருங்கள் மிக்ஸில் பண்ணுதுங்களா. இப்போது இதில் சிட்ரிக் ஆசிட் பிழியறேன், என்ன ஆகுது பாருங்கள். வாட்டர் ஏற்கனவே அந்த இதில் வந்து பார்த்தோன்னா ஈனோ பண்ணுறோமோ, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் சாறு விடுறேன், ரெண்டு விடுறேன், என்ன ஆகுது பாருங்கள். இதுவும் ஆசிடு பார்த்தீங்களா. ரெண்டும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈனோ பவுடர் போட்டனாக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நுரை வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லேருந்து பொங்குது. அப்போ வந்து இதில் வந்து வாட்டர் வந்து H2O, இது சோடியம் கார்பனேட் சிட்ரேட் இருக்குது. இது பியூர் நேச்சுரலாக இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட். இப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது பாருங்கள், மெல்ல 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 என்ன ஆகுது பாருங்கள். நான் ஏற்கனவே ஈனோ போட்டிருக்கேன். ரியாக்ஷன் பாருங்கள், அடியில் பாருங்கள், அடியில் பாருங்கள், எப்படி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சர்க்குலேஷன் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, சர்க்குலேஷன் ப்ராசஸ். ஏன்னா இந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா H2O நீர், சாதாரண நீர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஈனோ போட்டிருக்கோம். ஈனோவில் வந்து ஈனோ சிட்ரிக் ஆசிட் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா லெமன்ஸ் அதாவது ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிருக்கேன். ரியாக்ஷன் பாருங்கள், கீழே பாருங்கள் என்ன மாதிரியான அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து pH அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் சாதாரண ஆர்டினரி குடிக்கக்கூடிய வாட்டரில் ஈனோவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது லெமனும் பிழிகிறேன். இந்த பிழிஞ்சினாக்கும் என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்குது பாருங்கள். ஆசிடு சேர்ந்த பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ன இருக்குதுங்க, வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கிட்டே இருக்குது பாருங்கள். ரியாக்ஷன் எப்படி நடந்துகிட்டே இருக்குது பாருங்கள். மேலேயும் பாருங்கள் இது நடக்குது. இது பாருங்கள், அதனுடைய உங்களுக்கு தெரியறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், உங்களுடைய கீழே பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். நான் இன்னும் அந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, வாட்டர் கண்டென்ட்டில் நடந்துகிட்டே இருக்குது. நான் எலுமிச்சம்பழம் விட்டேன், அதுவும் பாருங்கள் போயிட்டு எப்படி நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் கண்டென்ட் மூடிக்கிட்டோம் பாருங்கள். ரியாக்ஷன் ஆசிடு இதுவும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரூட் சால்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈனோ வந்து கேஸ் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. அது போடும்போது ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அதேமாரி லெமன்